ஒரு சிவலிங்கம் யானைகளாலும் அசையவில்லை, அது பூமியில் இருந்து தானே தோன்றியது. இந்த கதை புராண காலத்தில் தொடங்கிய ஒரு சிவன் அதிசயத்தின் வரலாறு. இன்றைய கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துக்கு அருகிலுள்ள அன்னூரில் அமைந்துள்ள அருள்மிகு மன்னீஸ்வரர் திருக்கோவில். சுமார் 1800 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையை கொண்ட இந்த ஆலயம் திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற சிவன் தலமாகவும் விளங்குகிறது. இந்த கோவில் உருவான விதமே பக்தர்களை இன்று வரை வியப்பில் ஆழ்த்துகிறது. ஒரு காலத்தில் அன்னூர் பகுதி முழுவதும் அடர்ந்த காடாக இருந்தது. அந்த காட்டில் அன்னி என்ற ஒரு வேடன் வாழ்ந்து வந்தான். வேட்டையாடும் குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் காட்டு உயிர்கள் அனைத்தும் சிவபெருமானின் படைப்புகள் என்ற எண்ணத்தால் அவன் வேட்டையை விட்டுவிட்டான். மிருகங்களையும் பறவைகளையும் கொல்வது பாவம் என்று கருதி காட்டில் கிடைக்கும் பழங்கள், காய்கறிகள் மற்றும் கிழங்குகளை மட்டும் உண்டு தர்மமாக வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் அன்னி கிழங்கு தோண்டி கொண்டிருந்த போது அவன் தோண்டிய இடத்திலிருந்து திடீரென ரத்தம் பீரிட்டு வெளியே வந்தது. இது சாதாரண விஷயம் அல்ல என்று உணர்ந்த அவன் உடனே அந்த செய்தியை மன்னரிடம் தெரிவித்தான். மன்னன் தனது ஆட்களை அனுப்பி அந்த இடத்தை ஆழமாக தோண்ட செய்தான். மண்ணை அகற்றிய போது அங்கே பூமிக்குள் புதைந்திருந்த ஒரு சிவலிங்கம் வெளிப்பட்டது. அந்த சிவலிங்கத்தை வெளியே எடுக்க பலர் முயன்றும் அது ஒரு அங்குலம் கூட அசையவில்லை. இதனால் மன்னன் யானைகளை கொண்டு வந்து சங்கிலியால் சிவலிங்கத்தை கட்டி இழுக்க செய்தான். ஆனால் பல யானைகள் இழுத்தும் அந்த லிங்கம் அசையவே இல்லை. அப்போதுதான் அனைவருக்கும் புரிந்தது, இது மனிதன் உருவாக்கிய சிலை அல்ல, பூமியில் தானாக வெளிப்பட்ட சுயம்பு சிவன் என்று. அந்த சிவன் தான் இன்று மன்னீஸ்வரர் என்று வணங்கப்படுகிறார். இந்த அதிசயத்தின் காரணமாக அந்த இடம் ஒரு புனித சிவன் தலமாக மாறியது. அங்கே எழுந்ததே மன்னீஸ்வரர் கோவில். இன்றும் அந்த ஆலயம் பக்தர்களின் நம்பிக்கையையும் சிவனின் மறைமுக அருளையும் பிரதிபலிக்கும் ஒரு சக்தி நிலையமாக விளங்குகிறது.